Hello everyone, welcome back to our channel. This is the day 18 of Blackboard series. இன்னைக்கு வந்து ஜூன் மந்த்ல இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் வந்து ஜூன் 8 2020 அப்போ த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சிபிஐசின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து துரண்ட் கஸ்டம்ஸ். ஓகேங்களா, இது வந்து பெங்களூர் அண்ட் சென்னையில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்னைன்றனால கண்டிப்பாக கொஷனில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. இது எதுக்காகனா மெயின்லி ஃபார் ஃபாஸ்டர் கிளியரன்ஸ் ஆஃப் தி இம்போர்ட்டட் கூட்ஸில் சீக்கிரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கஸ்டம்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, துரண்ட் கஸ்டம் அப்படின்ட்டு. இட் வில் பிகின் பை December 31, 2020 அப்போ வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த கஸ்டம், இந்த இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா August 2019 சென்னையில் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் கொண்டுட்டு வந்தனால நம்ம இந்தியாவோட ரேங்கிங் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. இந்தியாவுடைய வேர்ல்ட் பேங்க் ரேங்கிங் ஃபார் ட்ரேடிங் அக்ராஸ் பார்டர் கேட்டகரி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டில் வந்து 2017 நம்ம 146th பொசிஷனில் இருந்தோம். இப்போ 2019 பார்த்துக்கிட்டிங்கன்னா 68th பொசிஷனுக்கு வந்திருக்கோம். இதால் நமக்கு எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையும் இன்க்ளூட் ஆயிருக்கனால இது நம்ம கொஷனில் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து QSன்னு சொல்லுவாங்க, குவாக்ரெலிஸ் சைமன்ஸ்னு, எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் தெரியல. இது வந்து ஒன் ஆஃப் த குளோபல் எஜுகேஷன் அனாலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 17th எடிஷன் ஆஃப் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 இந்தியன் இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் டாப் 200 ரேங்கில் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டாப் 4 என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து MIT USA இருக்குது இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. தேர்டு பொசிஷனில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஃபோர்த் வந்து கலிஃபோர்னியா இருக்குது. ஃபிஃப்த்து வந்து ஆக்ஸ்போர்ட் இருக்குது. இந்த டாப் 5 தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஷியன் இன்ஸ்டிடியூஷனே வெறும் 26 தான் டாப் 200 வந்து இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டிஸ் எதுன்னா 172nd பொசிஷனில் IIT பாம்பே இருக்குது. 185th பொசிஷனில் IISc பெங்களூர் இருக்குது. 193rd பொசிஷனில் IIT டெல்லி இருக்குது. IIT மெட்ராஸ் வந்து 275th ரேங்கில் இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்குறேன். சஹாகர் மித்ரா அப்படின்னா என்னன்றதை பற்றி ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 11th June 2020 அப்போ ஒரு 76-year-old இந்தியன் அமெரிக்கன் சாயில் சயின்டிஸ்ட் டாக்டர் ரத்தன்லால் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 2020 வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் லாரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1.89 crore rupees. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஹீ டெவலப்ட ஒரு சாயில் சென்ட்ரிக் அப்ரோச் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதால் வந்து இட் வில் இன்க்ரீஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் இட் வில் ஹெல்ப் இன் மிட்டிகேட்டிங் தி கிளைமேட் சேஞ்சுன்றதுக்காக இவருக்கு ரத்தன்லாலுக்கு வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் லாரியேட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நோபல் ப்ரைஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, இல்லை நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த அவார்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் அவார்டு வந்து 1987 வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. இந்த வாட்டி வந்து டாக்டர் ரத்தன்லால் ஹீஸ் அன் இந்தியன் அமெரிக்கன்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் செகண்ட் கொஷின் வந்து கேட்குறேன். 4th ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் வந்து எப்போ நடக்குது, எங்கே நடக்குதுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து 7th June 2020 அப்போது கேத்தி சுவிலியன், ஷீ இஸ் அ ஃபார்மர் நாசா சயின்டிஸ்ட் அண்ட் ஜியாலஜிஸ்ட்டும் கூட. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் டு ரீச் த சேலஞ்சர் டீப். இட் இஸ் டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓஷன் வேர்ல்டுன்னே சொல்லலாம். இது வந்து லொக்கேட்டட் இன் த மரியானா ட்ரென்ச்சில் இருக்குது. கிட்டத்தட்ட பசிபிக் ஓஷன் சர்ஃபேஸ்லேருந்து 7 மைலுக்கு கீழே இருக்குது. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் மரியானா ட்ரென்ச் பற்றியும் சேலஞ்சர் டீப் பற்றியும் ஜியாகிரஃபியில். அந்த இடத்த நம்ம கேத்தி சுவிலியன் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் விமென்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் இவங்கள பற்றி சொல்லணுன்னா, ஷீ ஜாயின்டு நாசா இன் 1978. அவங்க வந்து ஒரு 3 ஷட்டில் மிஷன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க. 1993 வந்து அவங்க நாசாவை விட்டுட்டு ஓஷனோகிராஃபியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அச்சீவ்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் விமன் டு வாக் இன் ஸ்பேஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. ஷீ இஸ் த 8th ஹியூமன் டு டேக் அ டைவ் இன் த சேலஞ்சர் டீப்.
இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் டு ரீச் போத் ஸ்பேஸ் அண்ட் டீப்பஸ்ட் பாயிண்ட். இதுவும் கேத்தி சிவிலியன் தான். எப்படி வேணால் கேட்கலாம், இது ஸ்டாட்டிக்லேயும் கேட்கலாம், நமக்கு நார்மல் கரண்ட் அஃபேராகவும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. அதுக்கடுத்து 11th June 2020 அப்போது இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ வேர்ல்டு ஹிஸ்ட்ரினே சொல்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டபுள் டெக்கர் கண்டெய்னர் ட்ரெயினை வந்து ரன் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம இந்தியன் ரயில்வேஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. இது எப்படின்னா, இதோடைய கான்டாக்ட் ஒயரோட ஹைட் வந்து 7.57 மீட்டர் இருக்கும். இது வந்து ஒரு பேண்டோகிராஃப்னு சொல்லுவாங்க. இதுனா என்னென்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஒரு apparatus. இட் வில் பி மவுண்டட் ஆன் த ரூஃப் ஆஃப் த எலக்ட்ரிக் ட்ரெயினோடைய ரூஃபில் இருக்கும். அது என்ன இந்த பேண்டோகிராஃப் பண்ணுன்னா, இட் வில் கலெக்ட் த பவர் த்ரூ த ஓவர் ஹெட் டென்ஷன் ஒயர். அந்த ஒயரோட ஹைட்டை தான் கொடுத்துருந்த 7.57 மீட்டர்னு இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிஃபைடு டெரிட்டரி ரீஜனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, வந்து ஒரு டபுள் டெக்கர் எலக்ட்ரிஃபைடு ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இருக்க ஒரு ட்ரெயினை வந்து நம்ம இந்தியன் ரயில்வே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ரீஜன்லனா வெஸ்டர்ன் ரயில்வேஸ் தான் பண்ணியிருக்காங்க. இன் பலன்பூர் அண்டு பொட்டாட் ஸ்டேஷன்ஸ் இன் குஜராத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு டைம் புதுசாக பண்ணியிருக்கனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. அதுக்கடுத்து June 14, 2020 எப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஜி கிருஷ்ணன் ரெட்டி அவர்கள் வந்து ஹீ லான்ச்டு அ டிவைஸ். அது பேர் என்னென்னா ஜெர்மி பேன். இது என்ன பண்ணுன்னா, இட் வில் கில் த வைரஸ் பை ஸ்டெரிலைசிங், சானிடைசிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டிங் இன் லார்ஜர் ஏரியா. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு ரூமில் வந்து விட்டிங்கன்னா யூவி ரேஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் இந்த PM 2.5 இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான ஏர் பொல்யூட்டிங் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஜெர்ம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அதை பர்ஃபெக்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணிடும். இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ஏர் பியூரிஃபையர். ஓகேங்களா. இதை வந்து இனோவேட் பண்ணது யாருன்னா NEO இன்வென்ட்ரானிக்ஸ் ஹைதராபாத்தில் இருக்குது. இதை எங்கே இன்குபேட் பண்ணியிருக்காங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் சென்டர், எலிப்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் லேடி என்டர்பிரனர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு இவங்க கீழே இந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜெர்மி பேன். இதை லான்ச் பண்ணது தான் ஜி கிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். இந்த இனிஷியேட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணது வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அண்ட் நித்தி ஆயோக். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஷின் கேட்குறேன். ஜெர்மி கிளீன் ஒன்று இருக்குது, அது என்னன்றதை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இட் கம்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். இவங்க வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் டு பிகம் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு. இதையும் கொஷனில் கேட்கலாம். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு கீழே வர ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு ஆகிருக்கிறது எதுன்னு கேட்கலாம். கேட்டிருந்தாங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிவிடுங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. பை யூட்டிலைசிங் த கிளவுட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பவர் பண்ணுறது யார், யார் ஸ்பான்சர்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா லேக். இவங்க வந்து ஒரு பிக் டேட்டா அனாலிட்டிக் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல் பேஸ்டாக இருக்கும். கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த போர்ட்டல் பேஸ்டாக பண்ண போகிறாங்க. ஒரு ஆஃபீஸ் மாடியூல் கூட இருக்குது. இது எதுக்காகனா கரெக்டாக சொல்லணுன்னா, ஒரு ஃப்ளோ டிஜிட்டலி ஃப்ரம் ஃபீல்டு யூனிட்டாக இருக்கட்டும் ஹெட் குவார்ட்டர் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக வந்து டிஜிட்டலைஸாக ஆஃபீஸ்க்காக கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் தான் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப செக்யூர்டு மேனராக இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாங்க இது ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் இன்ஃபோ. அதுக்கடுத்து June 14 அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் பிளட் டோனர் டே. இது எதுக்காகனா மெயின்லி டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த நீட் ஆஃப் த சேஃப் பிளட். அதுக்காக தான் இதை வந்து டிசைக்னேட் பண்ணது யாருன்னா வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஆஃப் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேவ் பிளட் சேவ் லைஃப்ஸ். ஓகேங்களா. மெயினாக எதுக்காகனா டு தேங்க் த பிளட் டோனர்ஸ். இந்த தடவை ஒரு கேம்பெயின் நடந்திருக்கு. அதோடைய ஸ்லோகன் தெரிஞ்சுக்கோங்க, கிவ் பிளட் அண்ட் மேக் த வேர்ல்ட் அ ஹெல்த்தியர் பிளேஸ்ன்றது இந்த வருஷத்துக்கான ஒரு ஸ்லோகன். June 14 வந்து ஏன் வந்து அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னா, இட் இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் கார்ல் லேன்ஸ்டெயின். இவர் தான் வந்து ABO பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்காக இவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து 1930 கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷன் வைடு ஆன்லைன் டெலிவரி பேஸ்டு ஒரு நேஷனல் கேஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் வந்து இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்கிறாங்க.
பார்த்துக்கோங்க. ஐஜிஎக்ஸ் இதை லான்ச் பண்ணது யாருன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தர்மேந்திர பிரதான் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா இது எதுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆன் த லைன்ஸ் ஆஃப் பிஎம் மோடியோடைய விஷன் இருக்கு இல்லையா, இன் ஆர்டர் டு ப்ரொவைட் க்ளீன், அஃபோர்டபுள், சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குட்டபிள் சப்ளை ஆஃப் எனர்ஜி டு எவ்ரி சிட்டிசன்றதுக்காக இந்த மோடியோடைய விஷனோட கீழே தான் இந்த ஐஜிஎக்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஐஜிஎக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ சப்சிடரி ஆஃப் இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஐஇஎக்ஸ். இந்த ஐஇஎக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தான் வந்து இந்தியாவுடைய எனர்ஜி மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஐஇஎக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோடைய டைரக்டர் வந்து ராஜீவ் ஸ்ரீவத்ஸ்வா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2020 படி பை இதுன்னா அங்டாட்னு சொல்லுவோம் இல்லையா, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து 9th லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. எஃப்டிஐயோடைய 9th ரெசிபியண்ட்டாக இந்தியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன் 2019. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட $51 பில்லியன் வந்து 2019 லாஸ்ட் இயரில் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 கம்பேர் பண்ணும்போது 20% அதிகம்னு சொல்கிறாங்க. 2018 வந்து 42 பில்லியன் தான் வாங்கியிருப்போம், பட் 2019 51 பில்லியன் வாங்கியிருப்போம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரேங்க்டு 12th ரேங்க்கில் இருக்குது. எதுலனா அமங் டாப் ஹோஸ்ட் எக்கனாமிஸ் ஆஃப் த வேர்ல்ட்லையும் நம்ம 12th ரேங்க்கில் இருக்கோம். இந்தியா வந்து லார்ஜஸ்ட் சவுத் ஏஷியன் ரெசிபியன்ட் ஆஃப் எஃப்டிஐன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபோவும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த கரண்ட் அஃபேர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.